கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துள்ளால் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்த நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமா? புது வருஷத்தில் தேவன் நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அன்பின் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள அப்பா, நம்மளை ஸ்தோத்தரிக்கிறோம் ரட்சா. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் செய்து வர நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ பாடுகள் மத்தியில் பிள்ளைகளை பாதுகாத்து வந்தேரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்ரு எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாதபடி காத்தீங்களே. ஸ்தோத்திரம். என் தேவனுடைய மகிமை இந்த யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த டெலிவிஷன் மூலமாய் பார்க்குற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறப்பா. தேவனுடைய பிரசன்னம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டு, பிள்ளைகள் மேல், குழந்தைகள் மேல் இறங்கட்டு, குடும்பங்கள் மேல் இறங்கட்டு, குடும்ப தலைவர் மேல் இறங்கட்டு, குடும்ப தலைவி மேல் இறங்கட்டு, கொடுத்த குழந்தைகள் மேல், பிள்ளைகள் மேல் இறங்கட்டு, கொடுத்த மருமக்கள் பேர பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் காத்துக்கொள்ளும்படியா செபிக்கிறேன். குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன். பாவங்களுக்கும் சாபத்திற்கும் அடிமையான ஜனங்களை விடுதலை பண்ணும்படியா செபிக்கிறேன். குடிவெறினாலும் துன்மார்க்கத்தினால் அடிமைப்பட்ட ஜனங்களை விடுதலை பண்ணும்படியா செபிக்கிறேன். துன்மார்க்க ஆவியில் எரிஞ்சு சாம்பலாய் போகும்படியா செபிக்கிறேன். சத்துருடைய சதி திட்டங்கள் எரிஞ்சு போகும்படியா செபிக்கிறப்பா. உம்முடைய அக்கினி வல்லமை இறங்கட்டு ராஜா. தெய்வ மகிமை இறங்கும்படியா செபிக்கிறோம். புது வருஷத்தில் நன்மையினால் நீ முடிசூட்டும்படியாய், பிள்ளைகளுடைய போக்குவரத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், சந்தோஷமாய் புசித்து மகிழ்ச்சியாய் குடியிருக்க முடியாது செபிக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை கொடும். ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவனப்பா நீர் சுகத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். கண்ணீர்கள் மாறும்படியா, கடன் தொல்லைகள் மாறும்படியா, பிரச்சனைகள் மாறும்படியா, குடும்ப சமாதான கேடுகள் மாறும்படியா செபிக்கிறோம். தெய்வ மகிமை வல்லமை இறங்கட்டு. பேசுறது நீங்கள் அல்ல, பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவர் பேசுவான் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும், நான் கேட்கட்டும். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஐயா நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டியை வந்தே, தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தே. ஐயா நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தே, தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தே. புல்லான கரைகள் ஒன்றான தான ஒளிதான வரும் வேளையில், ஐயா நான் வந்தே தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தே, தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, பிரசங்கத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்ல இருக்கிறது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் இவர் வந்தார். நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருளில் வாழும் ஜனங்களை பிரகாசிக்கும்படியாய் இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் பூமிக்கு கடந்து வந்த காரணம், இருளிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். இருள் என்று சொன்னால் புற ஜாதியார், புற மார்க்கத்தார் இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய அன்பு தெரியவில்லை. நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பு தெரியவில்லை. இருளுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறார்கள், இருளிலே போய் கொண்டு இருக்கிறார்கள். அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாய் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த 8வது நாள் மரியாளும் யோசேப்பும் தேவ ஆலயத்திற்கு அவரை தூக்கி கொண்டு போறார்கள். அவர்களை விருத்தேசனம் பண்ணும்படியாய் போகும்போது 2 புறா குஞ்சியோடு கொண்டுட்டு போகிறார்கள். அப்பொழுது சிமியோன் என்ற ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருந்தார். ஹல்லேலூயா. நீ என்னுடைய இரட்சணத்தை காணுவதற்கு முந்தைய நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சிம்சோனுக்கு தேவன் சொல்லப்பட்டிருந்தது. அவர் சொல்லுகிறார், இந்த இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. புற ஜாதிகளுக்கு, இருளில் வாழும் ஜனங்களை மீட்கும்படியாய் இன்வரை இந்த ஜனங்களுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி இருக்கிறது. எழும்பு, நீ எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக ஜனங்களுக்கு
இருளில் இருக்கிற ஜனங்களையே பிரகாசிக்கும்படியாய் நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் ஒளியாய் வந்திருக்கிறார். இருளுக்குள்ளே இருந்தோம், நம்ம இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நம் இருளுக்குள்ளே வாழ்ந்து இருக்கிற நம்மளுக்கு அவர் பிரகாசிக்கும்படியாய். இருளில் யாராயிலும் வாழ முடியுமா? யாராயும் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் கரண்ட் வீட்டில் இல்லாத கூட இருக்க முடியாது. கொஞ்சம் செகண்ட், ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா ஐயோ ஃபேன் போட முடியல, ஐயோ ஏசி போட முடியல, ஓ என்ன வெக்கையாக இருக்குதுன்னு சொல்லுகிறோம். அப்போ ஃபுல்லாக 24 ஹவர்ஸும் இருளிலே வாழ்ந்து கொண்டு இருந்தால் எப்படி நம்ம லைட்டு போட முடியாது? அப்படி இந்த வீடு இருளடைஞ்சு இருந்தால் வெளியே உள்ள பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வந்துடும், பாம்பு வந்துடும், தேள் வந்துடும், நண்டு வந்துடும், ரத்தம் வந்துடும். அந்த இருளுக்குள் வாழும்போது குப்பைகள் கூழுகள் வந்துடும். அதே போல் நம்ம ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் அந்த வீடானது இருளடைஞ்சிரும், சரீர வீடாகிய இருளடைந்து போயிடும். அந்த இருளிலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது எதுவுமே தெரியாது, கண்ணு தெரியாது. இருள், பயங்கரமான இருள் சூழ்ந்து இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லா கதவுகளெல்லாம் அடைச்சி ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் லைட்டு போடாமல் இருங்க இருட்டுக்குள்ளுக்க. அந்த இருட்டுக்குள்ளே இருக்கும்போது சாத்தான் தான் வீட்டுக்குள்ளே இருப்பான். ஹல்லேலூயா. தேவன் உள்ளே இருக்க முடியாது. இருள் உள்ள இடத்துல யார் இருப்பா தெரியுமா? அந்த இருள் தான் இருக்கும். ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளி விளக்காய் வந்திருக்கிறார். ஒளி விளக்கு ஸ்டாராக வந்திருக்கிறார். நட்சத்திரம், விடிவெளி நட்சத்திரமாய் வந்து நிற்கிறார். அவர் புற ஜாதிகளுக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளியாய் வந்திருக்கிறார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீ எழும்பு சீயோனை, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கிறார். இதோ இருள் பூமியை மூடும், கார் இருள் தேசத்தை மூடும் என்று சொல்லியிருக்கிறார். கார் இருள், அந்த கார் இருளை போக்கும்படியாதான் நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த காரணம், நம் பாவ காரிலே கடந்து கொண்டு இருந்தோம், இருளிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம், அதிலிருந்து மீட்கும்படியாதான் நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இருள் புறஜாதிகளின் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படி, அந்த இருளிலிருந்து ஜனங்களை மீட்கும்படி ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளி விளக்க வந்தாரே. வந்த பிறவைக்கும் நீ அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிறாயோ? அவருக்கு உங்களிடத்துல அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே, காரிருளுக்குள்ளே மாண்டு போய் கொண்டு இருக்கிறீர்களே. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, பூமி எங்கும் காரிருளும் சூழக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டு இருக்கிறதே. இந்த பூமி எங்கும் உலகம் எங்கும் காரில் மூடக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கிறதே. பயங்கரமான காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமே, பயங்கரமான நேரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமே. இன்றைக்கு உனக்கு கொடுக்க நாளை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். இன்றைக்கு கொடுக்க நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். நேரத்தை அதிகப்படுத்து, ஜெபத்திலே அதிகப்படுத்து, இயேசுவோடு பேசுறதில் அதிகப்படுத்து, அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதில் அதிகப்படுத்து, அவர் சித்தத்தை செய்கிறதில் அதிகப்படுத்து, ஊழியத்தை அதிகப்படுத்து, ஜெபத்தை அதிகப்படுத்து. அவருடைய கரம் பிடிச்சு நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லு. எத்தனை அன்புள்ளவர் தெரியுமா? எத்தனை வல்லமை உள்ளவர் தெரியுமா? இருளில் வாழ்ந்தவர் நம்மளை மீட்கும்படி வந்தாரே நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் பிள்ளைகளாகிய நம்மளை மீட்கும்படியாய் கார் இருளில் இருந்தமே, கண்ணு தெரியாமல் இருந்தமே, சாக்கடையில் இருந்தமே. இன்றைக்கும் எப்படி இருக்கிறோம்? குடிவெறின்ற கார் இருள், பாவம் என்கிற கார் இருள், துன்மார்க்கம் என்கிற கார் இருள், கண்ணீர் என்கிற கார் இருள், கடன் பிரச்சனைங்கிற ஒரு கார் இருள், வேதிங்கிற ஒரு காரிருளுக்குள்ளே இருக்கிறோம். அந்த இடத்திலிருந்து அவரை தேடும் போது அவர் வந்து விட்டார். அந்த காரிருள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். வேலை இல்லாத திண்டாட்டம்ங்கிற காரிருள், எவ்வளவு செல்வம் வந்தாலும் அழிஞ்சு போகக்கூடிய சாபத்தின் காரிருள், எல்லாவற்றையும் மாற்றும்படியாய், எல்லாவற்றையும் அவர் அகற்றும்படியாய் வந்திருக்கிறாரே. அன்பு நிறைந்த தேவன், இரக்க நிறைந்த தேவன், புற ஜாதிகளுக்கு இருளில் வாழும் ஜனங்களை மீட்கும்படியாய் வந்தார். நாம் ஒரு காலம் நம்ம எல்லாரும் இருளிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம், விக்கிரத்தின் இருளிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். 21 கிடா வெட்டி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். எங்களுடைய வீட்டில் அப்படிதான், வருஷத்துக்கு ஒரு 21 கிடா வெட்டுவார்கள், 21 வார்ப்பு சாப்பாடு. அவ்வளோ செல்வ சீமானா தேவன் அள்ளி தட்டினார். காரிருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். வானங்களையும் பூமியும் உண்டாக்குன ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பை காணாதிருந்தோம். கடவுள் யாரிடம் பேச மாட்டார், கடவுள் யாரிடமும் சிரிக்க மாட்டார், கடவுள் யாரிடம் ஐடியா சொல்ல மாட்டார். கடவுளுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம் என்று சொல்லி பாவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்தோம், விக்கிரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருந்தோம், துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம்.
அப்படி வாழ்ந்த நம்மளை மீட்கும்படியாதான் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, இருள் சூழ்ந்து இருந்தது, கண்ணு தெரியவில்லை. ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று கண்ணு தெரியவில்லை, அவரோட பேச முடியவில்லை, அவரிடத்தில் உட்கார முடியவில்லை, அவரிடத்தில் ஆலோசனை கேட்க முடியவில்லை. ஸ்கூல் சுருள் இருந்தது, கண் இருட்டடைந்து இருந்தது, ஞானமற்று போயிருந்தது. அதை பிரகாசிக்க வந்திருக்கிறார் ஜீவாதிபதி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. விடிவெளி நட்சத்திரமாய் வந்திருக்கிறார். எழும்பு எழும்பு, சீயோனை வல்லமை தரித்துக்கொள். ஏசாயா 60 அதிகாரம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, என் ஒளி வந்தது என்று சொல்லியிருக்கிறார். எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் பாவத்தை விட்டு எழும்பு, குடிவெறியை விட்டு எழும்பு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக ஃபோன்கள் எனக்கு வர்றது இந்த ஒன்று தான் வந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய கணவன் பிடிக்கிறார், என்னுடைய கணவன் குடிக்கிறார், என்னுடைய கணவன் மற்ற பெண்ணிடத்தில் உறவு வச்சிருக்கிறார். அதையெல்லாம் தவிர்த்து எரியப்பட வேண்டுமானால் முழங்காலின் ஜெபம் முடக்க வேண்டும். ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளி விளக்க உன் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அப்பொழுது தான் அந்த ஒளி வந்தால் தான் இருள் மாறி போகும். நீங்கள் வீட்டை அடைச்சி போட்டுட்டா குப்பை, கூழு, பாம்பு, நண்டு, அது தேள், சாரா, பாச்சா, பல்லி, எலி எல்லாம் அந்த வீடை நாசமாக்கி போட்டுரும். அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது. அந்த இடத்துல குப்பை, இந்த இடத்துல குப்பை, இந்த இடத்துல குப்பைங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியாது. அதே போல் நம்ம இருதயம் அப்படியே குப்படைஞ்சிருந்தால் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர முடியாது. இருளடைகிற வீட்டுகளுக்குள்ளே குப்பை தான் இருக்கும். கதவை திறந்துட்டு உள்ளே போக முடியாது. என்ன கிடக்குன்னே தெரியாது, எந்த இடத்துல பாம்பு ஒளிச்சிருக்குன்னு தெரியாது. அதே போல தான் பிசாசாகிய சத்துரு நம்ம இருதயத்தில் ஒளிச்சிருப்பான். அவர் வந்தால் தான் அது வெளியே போகும். பெருமைங்கிற பிசாசு, ஆணுமைங்கிறது, அகப்பெருமைங்கிறது, என்னை விட்டால் யார் உண்டு, எனக்கு படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆஹா வீடு இருக்கிறது, ஒன்றுமே நம்மளுக்கு கிடையாதுங்க. ஒன்றுமே கிடையாது. நமக்கு வரும்போது எப்படி வந்தோமோ அப்படி தான் நம்ம போகிறோம். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். பர்த்தன் யோபு சொல்லுகிறார், நான் நிர்வாணியாக அந்த பூமியிலே பிறந்தேன், நிர்வாணியாக தான் போகிறேன். நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நான் இன்னும் கொண்டு போகிறதும் இல்லை. நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒளி விளக்காய் வந்ததுனால ஏதோ அந்த உலகத்தில் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். கொஞ்சம் ஊழியங்களை செய்யுங்க, கொஞ்சம் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துங்க, கொஞ்சம் மற்றவர்களுக்காக ஜெபிங்க, மற்றவர்களுக்காக தெரப்பியில் நில்லுங்க, ஊழியங்களை ஸ்பான்சர் பண்ணுங்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யுங்கன்னு அவருக்கு உதவி செய்யும்படியாக நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுங்க, எனக்கு கண்ணு ரெண்டும் தெரியாது, எப்படி அவர் நடத்துகிறாருங்கிறத எனக்கே தெரியல. நான் ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஆளு கிடையாது, ஆப்ரேஷன் பண்ண பணமும் கிடையாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நீர். எல்லா ஜனங்கள், ஆடு, மாடு, மிருகம் எல்லாவற்றையும் கண் பார்வை கொடுத்த தேவன் நீர். ஊழியத்தை எனக்கு செய்யணும்னு எனக்கு கண் பார்வை தாங்க. எனக்கு யாருமே கிடையாது, பிள்ளைகளெல்லாம் கிட்ட கிடையாது. நான் தன்னந்தனியமாக இருக்கிறேன். செல்வங்கள் இருக்கும்போது, பணங்கள் இருக்கும்போது, நகைகள் இருக்கும்போது, ஆசை அந்தஸ்து இருக்கும்போது அள்ளி கெட்டக்கு வந்தார்கள். இப்போ யாருமே கிடையாது, யாரும் கிடையாது. அந்த நிலைமையில் எனக்கு நீர் தான் ஒருவர், உம்மை நம்பி நான் வாழுகிறேன், நீர் தான் எனக்கு கண் பார்வை தரணும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபித்து கொண்டு வாழுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பணம் இருந்தால் கண் ஆப்ரேஷன் பண்ணி கூட இருந்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, பணமும் கிடையாது. எல்லா சொந்தங்களும் அப்படியே போயிட்டாங்க. சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் போயிட்டாங்க. சாக்கா மூடை அள்ளிட்டு கட்டிட்டு போனவங்க இன்னைக்கு கண்டா பேச மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்குறதுக்கு தோணலை. அந்த வேளையில் மதிகேட்டத்தனமாக நான் நடந்து கொண்டேன். என்னுடைய புத்தியை நான் கடன் கொடுத்து மதிகேடாக நடந்ததுனால தான் இன்றைக்கு என் தேவன் பாடம் சுட்டி கொண்டு இருக்கிறார். யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன ஆளுகிட்ட நான் பேசுறது, போகக்கூடாதுங்கிற இடத்துக்கு போனது, அந்த ஜனங்களை நடையில் ஏற்றாதுங்கிற ஜனங்களை ஏற்றுனது, அதனால் எனக்கு கிடைச்ச பிரதிபலன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் இப்படி இருக்கிறீங்களா? மனுஷனை நம்பி, ஊழியக்காரர்களை நம்பி, குடும்பங்களை நம்பி, சொந்த பந்தங்களை நம்பி எல்லாவற்றையும் இழந்து விட்டீங்களா? பயப்படாதிருங்க. அவர் சகல ஜனங்களுக்கும், அவர் இருள வாழ ஜனங்களுக்கு அவர்களை எழும்பும்படியாய், அவர்களை பிரகாசிக்கும்படியாய் அவர் ஒளி விளக்காய் வந்து நிற்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்க.
இவ்வளோ நாளும் உள்ளங்கள் உடைஞ்சது போதும், இவ்வளோ நாளும் குப்பை அடைஞ்சது போதும், இவ்வளவு நாளும் நம்மளுடைய இருதயம் பாழாய் போனது போதும், எல்லா சத்துருக்கு இடம் கொடுத்தது போதும், இனிமேல் ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க. இன்று முதல் அவருக்கு இடம் கொடுங்க. அவர் அன்பின் தேவன், அவர் கிருபையின் தேவன், அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். அவர் இடம் கொடுங்கள். அநேகர் சொல்வாங்க, தேவன் எப்படி பேசுவார்? தேவன் எப்படி ஒரு மனுஷன்ட்ட பேச முடியும்? பேசுவார், பேசுவார். நீங்கள் பேசி பாருங்கள். முழங்காலம் முட்டைக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி அரை வீட்டுக்குள்ளே பேருந்து அழுது ஜெபம் பண்ணுங்க. அவர் பேசுகிறாரா பேசலையான்னு என்கிட்ட சொல்லுங்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, எல்லார்ட்டையும் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் சென்னை பக்கத்தில் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சகோதரி இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி கேட்டேன். அவர்கள் பொங்க 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 பொங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் சாமி கோவிச்சிட்டு போயிடும், பொங்க பொங்கன்னு விரட்டிட்டாங்க. நாங்கள் தண்ணி தாகமாக இருந்தது. அந்த காட்டு பகுதியில் எங்களுக்கு தண்ணியும் கிடையாது, பக்கத்தில் கடையும் கிடையாது. நான் ஒரு நிமிஷம் நினச்சேன், ஏசப்பா எனக்கு தாகமாக இருக்குது, இந்த லேடி இப்படி விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்குள்ளே போய் தேவன் சொல்லியிருக்கிறார், எனக்கு சொம்பில் தண்ணி தான்னு கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் சொன்னார்கள், கொடை நிறைய நான் தண்ணி தருகிறேன், குடிச்சிட்டு போவாப்பா. அப்படியே போய் நின்று கேட்டாராம், என் பிள்ளை ஒரு சொம்பு தண்ணி கேட்டதுக்கு உனக்கு கொடுக்க முடியலல்ல, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தான்னு கேட்டாராம். அந்த அம்மா மறுநாள் அந்த வழியாக போகும்போது, அம்மா வாங்க 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 வாங்க, இயேசு கிறிஸ்து உள்ளே வந்துட்டாருமா, காயப்பட்ட தடம்போடு வந்துட்டார், உங்களுக்கு இல்லாத தண்ணியாம்மா குடங்குடமாக வச்சுருக்கேம்மா, நான் அதனால் சீக்கிரமாக நம்ம பைப்பில் போய் எடுத்து நான் வச்சுருக்கிறேன், அவங்க அந்த அம்மா வந்தாங்க நான் கொடுக்கணுமேனு வச்சுருக்கேன்னு. என்ன வேணுமோ அந்த வீட்டில் என்னெல்லாம் கிடக்கோ பறிச்சுட்டு போங்க, மிளகாய் கிடக்குது, கத்திரிக்காய் கிடக்குது, தக்காளி பழம் கிடக்குது, எல்லாம் வெண்டைக்காய் இருக்குது, பறிச்சுட்டு போங்கம்மா, நீங்கள் பறிச்சுட்டு போங்க. வானத்தையும் படைச்ச இயேசு கிறிஸ்து வந்துட்டார். நான் தண்ணி தராத பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னேன்னு. புற மார்க்கத்தார், அவருடைய அன்பு அறியாத ஜனங்கள், அவருடைய அழகு அறியாத ஜனங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவர்கள் அவரை தரிசனமானார் என்று சொன்னார். இன்னைக்கு ஜெபிக்கிற உங்களுக்கு அவர் தரிசனம் ஆக மாட்டாரா? இன்னைக்கு நீங்கள் பைபிள் வாசிக்கிற உங்களுக்கு தரிசனம் ஆக மாட்டாரா? இன்னைக்கு ஏழை எளியலுக்கு கொடுக்குறவங்களுக்கு தரிசனம் ஆக மாட்டாரா? அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு அவர் தரிசனமாவார், அவர் உங்களோடு பேசுவார். யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, தேவன் பிறந்த நாள் தெரியுமா, அவர் வளர்ந்த நாள் தெரியுமா, வளர்ந்ததும் தெரியும், பிறந்ததும் தெரியும், அவர் எந்த டேட்டில் பிறந்தாருங்கிறதும் தெரியும். அறிவு கெட்ட தனமாக ஜனங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் பிறந்த இடம் எது என்று தெரியுமா? இன்றைக்கு அடையாளம் சின்ன இருக்கிறது. எகிப்து தேசத்தில் நைல் நதி ஓரத்தில் அவன் நேபாத் நேச்சர் கொன்று விடுவான் என்று சொல்லும்போது, யோரோது கொல்லதற்காக வகை தேடும் போது, நீ எகிப்து தேசத்தில் போய் இரு என்று சொல்லி, நான் சொல்ல மட்டும் அங்கே இரு என்று சொன்னார். யோசேப்பும் மரியாளும் தன் பிள்ளையை தூக்கி கொண்டு போனார்களே, அவர்கள் உட்கார்ந்த இடம் நக்கி மலை வெள்ளை நிறமாக இருக்கிறது. குழந்தை பால் கொடுத்த இடம், ஒரு சொட்டு பாலில் சிந்தி அந்த மலையே வெள்ளையாக இருக்கிறது எகிப்து தேசத்தில். அது மட்டுமல்ல, நைல் நதி பக்கத்தில் ஒரு சின்ன கூடாரம் போட்டு உட்கார்ந்துருந்துருக்காங்க. மோசே எந்த இடத்துல அவர் 4 பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கூடாரம் போட்டு வந்திருக்காங்க. சின்ன ஒரு குடிசை, அந்த காலம் கூடாரம் தான். 2 பெட்ஷீட்டை தூக்கி இப்படி போட்டால் அதில் போயிட்டு இருப்பாங்க. அதான் அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு துருவ தோண்டி அந்த தண்ணீரை இயேசு கிறிஸ்து குளிச்சிருக்கிறார். வானங்களையும் பூமியும் உண்டாக்குன தேவாதி தேவன் குளித்த கிணறு நெய்யும் கிடக்கிறது. நம்பிக்கை இல்லாத ஜனங்கள், அறிவில்லாத ஜனங்கள் எதையெல்லாமோ பேசிக்கொள்ளுறாங்க, என்ன எல்லாமோ சொல்கிறாங்க. பாருங்கள், போய் இன்றும் பாருங்கள். உங்கள் எருசலேம் தேசத்தில் அவர் கெத்செமனேல கதறி அழுத முழங்கால் தடம் இன்னைக்கும் இருக்கிறது. எகிப்து தேசத்தில் நைல் நதி ஓரத்தில் அவர் குளித்த கிணறு நெய்யும் கிடக்கிறது. அற்ப விசுவாசிகளே, இவ்வளவு அடையாளங்கள், இவ்வளவு அற்புதங்கள், இவ்வளவு நன்மைகளை தேவன் செய்த தேவனுடைய காரியங்களை கண்டு என்னைக்கு பிறந்தார், என்னைக்கு உயிர்த்தார் என்று நினைக்கிறீங்களே? நம் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காய், நம்முடைய பாவங்களுக்காய் இருளில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளை வெளிச்சத்தில் உண்டாக்கும்படி விடிவெளி நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். ஹல்லேலூயா. அநியாயம், இடி நம்மளை அப்படி இருட்டு அறைக்குள்ளே கடந்து கொண்டு இருந்தோம். எதுவுமே தெரியவில்லை. பன்னியை வெட்டணும், ஆடை வெட்டணும், கோழியை வெட்டணும், என்னெல்லாம் வெட்டி கொடுத்தோம். எங்கள் வீட்டிலலாம் வெள்ளி செவ்வாய்னா இவ்வளோ பெரிய அந்த காலத்தில் 200 ரூபாய்க்கு எங்கள் அண்ணன் பூ வாங்கிட்டு வருவார். வாங்கி அப்படி ரூமெல்லாம் அப்படி போடுவார். நாங்கள் சனிக்கிழமை காலையில் எடுத்து அப்படி எல்லாருக்கும் கால் வர இருக்கும் முடி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு தெரியும் வச்சுக்கிட்டு அப்படியாக இருந்தோம். கோழியை விட்டுறது, பலகாரம் போடுறது, பொங்கப்பானை விடுகிறது, குருட்டாட்டம் பிடிச்சவர்களாக இருந்தோம். குருட்டாட்டம் பிடிச்சவர்களாய் என் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். தேடி வந்த என் தெய்வன் இருளிலிருந்து வாழ்ந்த எங்களை மீட்கும்படியாகி வந்தார்.
அந்த இருளிலே வாழும்போது செல்வம் இருந்தது, சொத்து இருந்தது, அந்தஸ்து இருந்தது, ஆஸ்தி இருந்தது, எல்லா பெருமைகள் இருந்தது, எல்லாம் அடியோட அழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஏக்கராக இருந்தது, தாத்தா தாசில்தார். அதில் கோடியான சொத்துக்கள் இருந்தது. ஒன்றா இல்லாமல் பிடுங்கி எரிஞ்சு போட்டார். ஹல்லேலூயா. ஒரு சமட்டு அடி கூட பூர்வ சொத்து இல்லாதபடி ஆக்கினார். பல கோடி பல ஏக்கர்கள். ஹல்லேலூயா. ஈபி ஆஃபீஸுக்கு மட்டும் 1.5 ஏக்கர் எங்கள் தாத்தா கொடுத்துருக்குறாரு கட்டாயம்ல ஊரில். அப்படிலாம் வாழ்ந்தோம், இருளுக்குள்ளே ஒன்றுமே தெரியல. அந்த அன்பை காண முடியவில்லை. நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரகாசிக்கிற ஒளியை பார்க்க முடியவில்லை. இருட்டுக்குள்ளே வாழ்ந்து குருட்டாட்டம் பிடித்தரலாம் இஷ்டம் போல் வாழ்ந்து துன்மார்க்க ஜீவியம் பண்ணி அப்படியே ஆடி பாடி வெட்டி கொலை செய்து பலி செலுத்தி கொண்டு தான் வாழ்ந்தார்களே தவிர, அந்த இருளிலே வாழ்ந்து தான் இருந்தார்களே தவிர, ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இருளிலிருந்து மீட்கும்படியாய் கடந்து வந்தார். பள்ளிக்குள்ளே, பாச்சாக்குள்ளே, பாம்புக்குள்ளே, நத்தைக்குள்ளே, அப்படியே தேளுக்குள்ளே அவ்வளவாய் கடந்து கஷ்டப்பட்டு குருட்டாட்டம் பிடிச்சி அப்படி சொரிச்சரங்கு பிடிச்சி அது எந்த இடத்துல ஒரு பொருள் வச்சிருக்குன்னு தெரியாதபடி, அப்படியே எந்த இடத்துல பாம்பு பதுங்கி இருக்கிறன்னு தெரியாதபடி, அப்படியே அந்த இருட்டு அறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த என்ன தான் தேவன் மீட்க வந்தார். என் குடும்பங்களை தான் மீட்க வந்தார். இன்றைக்கு டெலிவிஷனில் பார்க்குற உங்களை மீட்கும்படி வந்திருக்கிறார். இந்த யூடியூப்பில் பார்க்குற உங்களை ஒவ்வொருவரையும் மீட்கும்படி வந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி வந்திருக்கிறார். உங்கள் வேதியை மாற்றும்படி வந்திருக்கிறார். சாபங்களை மாற்றும்படி வந்திருக்கிறார். உங்களுடைய இந்த எல்லா விக்கிர கோட்டை உடைக்கும்படி வந்திருக்கிறார். அறியாமையின் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, நான் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுவோம். அவரை அண்டிக் கொள்ளுவோம். அவரோடு வாழுவோம். அவர் ஒரு குறை வைக்கிற தேவன் அல்ல. இம்மைக்கு ஆசீர்வாதம், பரலோகத்துக்கும் ஆசீர்வாதம். நம்மளுக்கு இம்மைக்கும் மறுமைக்கான ஆசீர்வாதம் நம்ம அப்பா தருவார். வரட்டும், சோதனை வரும்போது நன்றி சொல்லுங்கள். நான் அப்படி தான் சொல்லுவேன். என்ன வந்தாலும் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுவேன். நீர் செய்கிறது நன்மைக்கு தான் செய்வீர். எதை செய்தாலும் நன்மை தான் செய்வீர். என்ன நடந்தாலும் நன்மை தான்ப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவேன். உட்கார்ந்து போய் இருந்து தட்டில் உட்கார்ந்துருந்து அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே நன்றி சொல்லுவேன். நீர் தந்த கண்ணீருக்காக நன்றி என்று சொல்லுவேன். வேதனைக்காய் நன்றி, உபத்திரங்களுக்காய் நன்றி, பிரச்சனைகளுக்காய் நன்றி, கடன் பிரச்சனைகளுக்காக நன்றி, அவமானத்திற்காக நன்றி. இல்லாத காரியத்தை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லி உங்களை துன்படுத்துகிறார்களா? அவதூறா பேசினார்கள். காரிருளில் கிடக்கும்போது பேசவில்லை, காரிருளை விட்டு வெளிச்சத்தில் வரும்போது பேசினார்கள். ஹல்லேலூயா. என்ன பேசணுமோ அதெல்லாம் துன்மார்க்க ஜனங்கள் பேசினார்கள். அன்பான என் தெய்வ பிள்ளைகளை, இன்று நாள் வரைக்கும் சொல்வார்கள், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஊழியம் செய்கிறதற்கு? நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள், நாங்கள் செய்யவில்லை என்று. நான் சொல்ல, நீங்கள் பரம்பரை பிசாசு கூட்டமாக இருக்கிறீங்க. நாங்கள் அப்படி இல்லை. அவர் ஆதியில் தாயின் வயிற்றில் தோன்றதுக்கு முந்தைய என் தேவன் என்னை தெரிந்தெடுத்தார், என் குடும்பங்களை தெரிந்தெடுத்தார் என்று சொன்னேன். அன்பான தேவப்பிள்ளை, இந்நாள் வரைக்கும் ஜனங்கள் கொட்டுற அப்படி கார் இருளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தில் இருக்கையில கண்டா ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, ஒரு வஞ்சகம், ஒரு சூனியம், ஒரு எதிர்ப்பு ஜபங்கள், ஒரு மந்திரங்கள், இல்லாத வார்த்தையில் பேசுறது, குற்றப்படுத்துறது, அது கார் இருளுக்குள்ளே கிடக்கிறதுனால தான் அங்கே பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் சொன்னார், சூரியனை படைக்கும் போது அவர் சொன்னார், உலகம் அப்படியே இருள் சூழ்ந்து இருந்தது, அதனால தான் சூரியனையும் இருளையும் 2ஆ பிரித்தார். ஹல்லேலூயா. அவர் 2ஆ இருளில் இருந்து வாழுற நம்மளை மீட்கும்படியாக தான் நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாய் வந்தார். அவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. அவர் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் அதிகாரத்தில், இருளில் வாழுகிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்கிறவள் மேல் வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இந்த சான்ஸ், நல்ல சான்ஸு. அடுத்தவளை குறை சொல்கிறதுல அது ஒரு இன்ட்ரெஸ்ட், அடுத்தவளுக்கு சூனியம் பண்ணுறதில்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்தவளுக்கு சொத்தை கள்ளக்கணக்கு எழுதி வாங்குறதில்ல, கையெழுத்து போட்டு வாங்குறது பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி செய்யாதுங்க, யாரும் செய்யாதுங்க. பரவண்டை பொருளை இச்சியாதுங்க. அவனுடைய இருதயம் கசக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு அது சாபமாக மாறும். மற்றவர்களுடைய ஒரு காசு கூட அடுத்தவளுக்கு அதை வஞ்சித்து எடுக்காதுங்க. நீங்கள் கடன் வாங்கினீங்களா, அது கூட இன்னும் இப்போ தர முடியலாமா, 2 நாள் கழித்து தந்துடுறேன்னு அதை எப்படியாவது ஏசப்பாட்ட கேட்டு கொடுத்துருங்க. யாருக்குள்ளதை பைசா வாங்காதுங்க. நானும் அப்படி தான் நான் ஜோம் பண்ணுவேன். யார்கிட்ட நான் வாங்கிறத கொடுக்குறதுக்கு என்ன வழியை தாருங்க, நீங்கள் தந்துருங்கப்பா, தயவுசெய்து தந்துருங்க. நான் சாகும்போது கடத்தோடையே நான் சாகக்கூடாது, என் பிள்ளைகளும் அப்படி தான், என் மருமக்கள் பேர பிள்ளைகளும் அப்படி தான். உங்களோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழணும். அதுதான் நான் சொல்கிறது. கேட்டு வாங்குங்க,
கேட்டு வாங்குங்க. அம்மா தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. பசியாக இருக்குதா, உன் தண்ணி தாங்கம்மான்னு கேட்டு வாங்கி குடிங்க. அதனால தப்பு இல்லை. பசியாக இருக்குதுன்னா தேவன் சொன்ன வீடுகளில் வாங்கி புசிங்க. எல்லார் வீடுகளையும் புசிக்காதுங்க. அவள் சாப்பாட்டுக்குள்ளே விஷத்தை போட்டு கொல்லதற்காக என்னெல்லாம் வகை தேடினாங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நான் இருக்கக்கூடாது, என் ஊழியம் பிரகாசிக்கக்கூடாது, என் பிள்ளைகள் அனாதையாகணும்னு பண்ணாங்க. எங்கள் அப்பா காத்தார். என் ஜீவாதிபதி ஆண்டவரா ஏசப்பா என்னை காத்தார். எனக்காக உயிரை கொடுத்தாப்பா. உலகத்தை படைச்ச என் ஜீவாதிபதி ஆண்டவரா ஏசப்பா என்னை, என் பிள்ளைகளையும் மருமக்கள் பேர பிள்ளைகளையும் அவர் கரத்தில் பொற்கரத்தால் பாதுகாத்து ஆசீர்வதிச்சார். உங்களையும் பாதுகாப்பார். சொல்லவே சொல்லட்டும், பேசவே பேசட்டும், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். ஊழியத்தில் வளர்ந்துடக்கூடாது, ஊழியத்தில் மேன்மை பெறக்கூடாது, நம்மளோட பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, நம்ம தான் டிப்டாப்பாக இருக்கணும். அப்படி தான் நீங்கள் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதுங்க. ஊழியக்காரர்களே நம்பாதுங்க, மனுஷனே நம்பாதுங்க. ஜீவாதிபதி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்புங்க. அவர் தான் இருளில் வாழ்றையில மீட்கும்படி வந்திருக்கிறார். கண்ணீரை துடைக்கிறவர் அவர், கஷ்டத்தை மாற்றுறவர் அவர், துன்பத்தை மாற்றுறவர் அவர், வேதியை மாற்றுறவர் அவர், கடன் தொல்லைகளை தீர்க்கிறவர் அவர், என்ன பெரிய கேன்சராக இருந்தாலும் தீர்க்கிறவர் நம்ம ஏசப்பா. அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் டேவிட் டெர்லிங்க ஒருவருக்கு 2 கால் கையெல்லாம் எடுத்து தாடையெல்லாம் எடுத்து தூரப்பட்ட பிறகு அந்த அம்மா 5 வருஷம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. குப்பையில் கொண்டு போடு, இந்த பிள்ளை உனக்கு இருந்து பிரயோஜனம் கிடையாது, கால் கிடையாது, கை கிடையாது, தாடை கிடையாது, என்னத்துக்கு வச்சிருக்கிற, குளத்தில் போடு, பாயில் சுற்றின்னு சொன்னாராம் டாக்டர்ஸ் அமெரிக்கா ஐக்கிய நாட்டில். ஆனாலும் அந்த அம்மா விசுவாசத்தை விடவில்லை. ஏழை தாயார் தான். அந்த 4 தம்பி அவளுக்கு 4 மகன், 3 மகனை வேலைக்கு போயிடுவாங்களாம். இந்த இளைய மகன் தான் இப்படி கேன்சரில் இருந்திருக்கிறார். பல நாளும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. 5 வயசில் தொடங்கின அந்த கேன்சர், போன் கேன்சர், 5 வருஷம் 10 வயசில் தான் அவர்களுக்கு இயேசு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னாங்களாம், ஆண்டவரே என் தேவனே உம்மை தழும்புகளால் நோய் சோகமாகுமே, உம்முடைய தழும்புகளால் நோய் சோகமாகுமே. அந்த இருளுக்குள்ளே வாழ்ந்தார்கள். ஆனால் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாய் வந்து உலகம் எங்கும் அந்த தெய்வ மனுஷனை எடுத்து பயன்படுத்தினார். நான் பார்த்தேன். அவருடைய நாடி தழும்புகள், கை தழும்புகள், காலு தழும்புகளெல்லாம் காட்டினார். நான் பக்கத்துலேருந்து நாகர்கோயிலில் கங்கடையாவுக்கு வந்திருக்கும் போது என்கிட்ட காட்டினார். நான் பார்த்தேன், கிட்ட நின்று பார்த்தேன். பார்க்க என் தேவனுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தார். டேவிட் எழும்புனாராம். எப்படி நான் எழும்ப முடியும்? 5 வருஷம் படுக்கையில் கிடக்கிறேன், நாரி கொண்டு இருக்கிறேன், தூண் நாற்றம் வீசிக்கொண்டு இருக்கிறது, மரண நாற்றம் வீசிக்கொண்டு இருக்கிறது. எப்படி என்று பார்த்தாராம். எழும்புனாராம், அசைஞ்சாராம், ஓடுனாராம். குடிசை வீடு தானாம், அப்படியே ஓடினாராம். கிழக்கு மேற்குமா ஓடும்போது தேசம் எங்கே போய் சாட்சி சொல்லனாராம். என்ன பெரிய அதிசயம், அற்புதம். அதெல்லாம் நடத்து நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னா தேவ மகிமை விளங்குவதற்கு தான். உங்களுக்கு ஒரு பாடு வருதுன்னா தேவனுடைய அன்பு வெளிப்படுறதற்கு தான். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா தேவனுடைய இரக்கம் வெளிப்படுறதற்கு தான். அவர் எப்பேற்பட்ட தேவன் என்பதை காட்டுறதற்காக தான் தம் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பாடை அனுமதிக்கிறார். கடமைங்கிற பாடுகள், கண்ணீருங்கிற பாடுகள், குடும்ப பிரச்சனைங்கிற பாடுகள், இப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைகளுக்குள்ள ஜெபிக்கிறதுக்கு, கடத்தில் இருக்கிற ஜெபிக்கிறதுக்கு, எனக்கு கடத்தை தீர்த்தா, எனக்கு கேன்சரை மாற்றினார், என் பிள்ளையுடைய குடும்ப பிரச்சனையிலிருந்து மாற்றி அதில் சமாதானமாக வாழ வச்சார். வேலை இல்லாமல் இருந்து வேலையை தந்தார். சர்டிஃபிகேட் கிடைக்காம இருந்து 4 வருஷம் கிடைக்காத சர்டிஃபிகேட் கிடைக்க என் தேவன் கிருபை செய்தார். அவ்வளோ மகிமையின் தேவன் என்று அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு சோதனை வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, வேதிகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது. பயந்து போகாதுருங்க. இருளில் இருந்து வாழ்ந்து நம்ம இருளிலே சூழ்ந்து அழிஞ்சு போட்டுன்னு விடுகிற தேவன் அல்ல. அவர் வந்துட்டா வீட்டில் உள்ள அசுத்தங்கள் ஓடிரும். உங்கள் உள்ளம் ஆகிய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார்னா காரிருள் போயிடும். அவர் அப்படியே இந்த காரிருளுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்கள் மாறிடும். குடிவெறி, விபச்சாரம், வேசத்தனங்கள், பொய், புரட்டுகள், களவு, கள்ளத்தனங்கள், அடுத்தவருடைய சொத்துக்களை கள்ள கையெழுத்து போட்டு வாங்குறது, அடுத்த சொத்துக்களை அபகரிக்கிறது, அந்த சத்துரெல்லாம் எரிஞ்சு போயிடுவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நஞ்சீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுப்போம். அவர் விடிவெளி நட்சத்திரமாய் வந்திருக்கிறார். அவர் இருள வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருந்த நம்ம மேலும் வெளிச்சம் உதித்தது. அவர் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். எல்லாவற்றையும் தேவன் அதிதினத்தின் காலத்தில் நன்மையாய் நடத்துவார். கணவன் குடிக்கிறானா, உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. பாவம் செய்கிறாரா, துன்மார்க்கமாக நடக்கிறாரா, அடுத்த பெண்கள் இடத்துல போகிறாரா, உபவாசம் ஜெபிங்க. ஒரு சகோதரி என் இடத்துல ஒரு சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, டைம் போயிட்டு. ஆனால் அந்த சகோதரி 40 வருஷம் அந்த மனுஷன் குடித்து பொடி போட்டு துன்மார்க்க பாவத்திற்கு அடிமையாக இருந்தாராம். ஒரே நாள் ஜெபத்தில் அந்த மனுஷனை சரிப்படுத்தினார். நல்லா தேவன் பேசினார். அப்படி ஒரு நாள் அந்த மனுஷன்கிட்ட பேசினது போல், என் மூலமாக பேசினது போல் நான் கேட்டதே கிடையாது. 2 பேருக்கும் நல்ல டோஸ் கொடுத்தார். அந்த மனுஷன் சொன்னார், நான் இனி குடிக்க மாட்டேன், நான் இனிமேல் பொடி போட மாட்டேன். அந்த பொடியெல்லாம் எடுத்து அப்படியே அடுப்புக்குள்ளே கொண்டு எரிச்சார்.
பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்ந்தது. 2 பிள்ளைகளுடைய குடும்பமும் உடஞ்சி போய் கிடந்தது. கணவன் மனைவிகளுக்குள்ள சண்டை போட்டு பேச்சு இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், அது டைவர்ஸுங்கிற லெவலில் போனது. இன்றைக்கி கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கேன், தேவன் கிருபை செய்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இருளில் வாழ்ந்திருக்கிற நம்மளை சீர்படுத்தும்படியாய், நம்மளை சுத்திகரிக்கும்படியாய், நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாய் தான் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது அவர் தாய் தோப்பன் ஒப்பரான மாத்திரத்தில் அந்த பிள்ளையுடைய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகள், ஒரே நாள் ஜெபந்தான். 40 வருஷமாக இருந்த ஒரு டீச்சர் திருவட்டாரில். அன்பு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை, சவுதியில் இருந்த ஒரு பொண், கணவன் மனைவிக்குள்ள பேச்சு கிடையாது, மாமியாருடைய கொடுமை. ஒரே நாள் ஜெபத்தில் மறுநாள் மாமியார் புட்டும் அவிச்சி பழமும் கொண்டு பாலும் ஊற்றி, நம்ம ஒரு வீட்டில் என்னத்துக்கு 2 சமையல், நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், உனக்கு நான் செய்த பாவத்தை நீ மன்னிச்சிக்கேன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அன்பான தெய்வ பிள்ளைகள், அந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டாருன்னா எல்லா காரியங்களும் எரிஞ்சு போயிடும். வெளிச்சமாகி ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உள்ளத்தில் வந்து விட்டாருன்னா அப்படியே அந்த காரிருள், எல்லா சத்துருகள், எல்லா பூச்சிகள், பொட்டுகள் எல்லாம் வீட்டில் சுத்தமாக்கப்பட்டுரும், எல்லாம் எரிஞ்சு போயிடும். உங்கள் இருதயமாக வீடை சுத்தமாக இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனை, அப்பா, காரிருளை போல மூடப்பட்ட ஜனங்களை விடுதலை பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கிற ஜனங்கள் மேல் வெளிச்சம் உதித்ததப்பா. நாங்கள் இருளை நடந்து கொண்டிருந்தோம். தகப்பனே, எங்களை பிரகாசிக்கும்படியாய் நீர் ஒளி விளக்காய் வந்தீங்களே, நன்றியப்பா. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய விபச்சார வேசத்தனங்கள் எல்லாம் சிலுவையில் அரைஞ்சு தீத்தீங்களே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம். ஒளி விளக்காய் வந்து எங்கள் வீட்டில் இருந்துற எல்லா இருள்களையும், எல்லா பொட்டு பூச்சிகளையும், எல்லா இருள்களையும், அந்தகார சக்திகளையும் எல்லாம் நீர் எரிச்சபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். தெய்வ மகிமையை பார்த்துட்டு இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒட்டஞ்ச குடும்பங்கள், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு அன்பை கட்டளை விடும்படியா ஜெபிக்கிறோம். டைவர்ஸ் என்று சொல்லி எத்தனை பேர் கோட்டில் போட்டு கண்ணீர் வெட்டிக்கிற பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு அன்பை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். அபிஷேக வல்லமை இறங்கட்டப்பா, இறங்கட்டு ராஜா. தாய் தகப்பனுக்கு ஆறுதலின் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ராஜா. குடிவெறினால் அழிந்து போகிற ஜனங்களை குடிவெறியை மாற்றுவப்பா. குடும்பம் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரட்டப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளை வேலையில் குடுங்கப்பா. பரலோகராஜை தகுதிப்படுத்துங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதையா 30, 60, 90, 100 பலன் கொடுக்கிற பட்சம் தேவனே, கடல் அலையை போல கடல் ஆழத்தில் போய் ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. கடல் அலையை போல ஆத்துமாக்களை ரட்சியும். கேட்குற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமும் ஆறுதலுமாய் இருக்கட்டு தகப்பனே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டு, மகிமை விளங்கட்டு, கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலை பெறும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.